ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியோட காரை வழிமறைத்த ஒரு யூடியூபர். எதனால காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காரை வழிமறைத்தாங்க? எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு? ஒரு சாதாரணமான ஒரு நபரோட காரை வழிமறைச்சாலோ, போலீஸ் அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியோட காரை வழிமறைச்சிருக்காங்க. இவர என்ன பண்ண போறாங்க? இந்த சம்பவம் குறித்து காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? பொதுமக்கள் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த சம்பவம் எங்க, எப்படி, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கேரளா மாநிலம் மணப்புரம் மாவட்டத்துல உள்ள கட்சி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி மார்ச் 29ஆம் தேதி கொச்சி விமான நிலையத்துக்கு கார்ல செல்றாங்க. அதாவது நெடுச்சாலை வழியாக, சரியா? அந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணுத்தி அந்த பிளேஸ்ல நைட்டு 9:30 மணி அளவுல இந்த யூடியூபர் அனீஸ் ஆப்ரஹாம் என்பவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய காரை வழி மறைக்கிறாங்க, சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் காரை வழி மறைச்சு பேசுறதுக்கோ என்னதுக்கோ தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்பாட்ல காரை வழி மறைக்கும் போது அதாவது அலாரம் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு நெறைய பாதுகாப்பு குடுத்திருந்தா, அதாவது ஃப்ரெண்ட்லி பேக்லயும் போகலாம். அந்த மாதிரி பாதுகாப்பு அதிகமா குடுத்திருந்தது, சரியா? இந்த டைம்ல தான் இந்த யூடியூபர் என்ன பண்றாங்கன்னா, கார வழி மறைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆயிடுச்சு. நைட் டைம்ல இந்த சம்பவம் நடக்கிறதுனால, காரோட அலாரங்கள் கான அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை ஏதாவது வந்ததா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கான ஸ்பாட்ல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேகமா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா போலீஸார், அதாவது காவல்துறையினர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா, எல்லாருமே ஸ்பாட்ல என்னன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த யூடியூபர் அனீஸ் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, கார வழி மறைச்சிருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த யூடியூபர் கார வழி மறைச்சிட்டாங்க. வழி மறைச்சது மட்டும் இல்லாம தகராறு பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சரியா? அத காவலாளிகள்லாம் வந்த பிறகு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர கைது பண்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்பாட்ல தகராறு பண்ணதுக்கும், அது மட்டும் இல்லாம எம்பி பிரியங்கா காந்தி கார வழி மறைச்சதுக்கும், மத்த காவலாளிகள மரியாதை இல்லாம பேசினதுக்கும் என்ன பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, இந்த யூடியூபர்ட்ட விசாரணை நடத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க எம்பி கார வழி மறைக்கும்போது, என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதானே? அப்ப அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? எதனால? உனக்கு பின்னாடி யாரா இருக்காங்களா? இல்லன்னா எது காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, விசாரணை அதிகமா படுத்துறாங்க, சரியா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா அவங்கள வச்சிருந்திருக்காங்க. விசாரணை நடத்தியிருக்காங்க. மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் இருக்கார்ல, அவருக்கு தரப்புல இருந்து வக்கீல கூட்டிட்டு ஜாமீன் வாங்கி வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதாவது முதல்ல இந்த யூடியூபர் பண்ண சம்பவமும் பரபரப்பா பேசப்பட்டது. 2வது இந்த யூடியூபர் பண்ண சம்பவம் 2வது நாளே வெளிய வந்ததுனால பரபரப்பா பேசப்பட்டுச்சு, சரியா? ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியங்கா காந்திக்கு பாதுகாப்பு ஒழுங்கா குடுக்கல. அதனால தான் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தரப்பு பொதுமக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இந்த யூடியூபர் பிரியங்கா கார நிப்பாட்டுனாங்க. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும் அந்த யூடியூபருக்கு தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சப்போர்ட் பண்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இனி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கோபத்துல சொல்றாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்பி பிரியங்கா காந்தி ஒரு நல்ல காங்கிரஸோட ஒரு முக்கிய பதவியில உள்ளவங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கே ஒரு
யூடியூபர் வந்து கார வழி மறைச்சிருக்காங்க. ஆனா, எதனால கார வழி மறைச்சாங்க? கார வழி மறைச்சதே தப்பு. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் வச்சுக்கிட்டு மறுநாள் வெளிய விட்டுருக்காங்க. இது என்ன சாத்தியம்? அப்போ எம்பி பிரியங்கா காந்திக்கு ஒழுங்கா பாதுகாப்பு குடுக்கலன்னு தானே அர்த்தம். அதாவது என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் தரப்புல இருந்து முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸாரு வந்து பிரியங்கா காந்தி பாதுகாப்புல வந்து அலட்சியம் வந்து காட்டுறாங்க. எங்களுக்கு வந்து போதுமான பாதுகாப்ப உங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. சரியா? ஆனா போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த யூடியூபர் கார வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? கார் வச்சு தானே அவங்க வந்து கார நிப்பாட்டியிருக்காங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய கார வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு சரி ஒண்ணும் இல்லன்னு சொல்லி வெளிய விட்டுருக்காங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. அவங்க அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியோட கார மறைச்சது வந்து தப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு பிரபலமானவங்க சரியா? அந்த இடத்துல உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து திடீர்னு ரோட்ல போகும்போது கார மறைக்கிறதோ, அவங்கள கூப்பிடுறதோ, இந்த மாதிரி பண்றது தப்பு. இது முழுக்க முழுக்க யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர். இந்த யூடியூபர் மேல முழுக்க முழுக்க தப்பு. என்னதான் பிரச்சனையா இருந்துட்டு போட்டுமே. ஆனா, போற வழியில கார மறைக்கிறது தப்பு தானே. பிரச்சனை இருக்குதுன்னா, அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க பார்க்க முடியுமோ, எந்த இடத்துல இது பண்ண முடியுமோ, அதுக்குள்ள பர்மிஷனோட எல்லாமே பார்த்தா, இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரியா? ஓரளவுக்கு ச என்ன அவங்களே பதில் குடுத்துருப்பாங்க. சரியா? இந்த யூடியூபரோட மெயின் தாட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணும்காகவே இந்த சம்பவத்த பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த யூடியூபர் ஃபேமஸ் ஆகணும்காகவே காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியோட கார வந்து வழி மறைச்சது தப்புதான். ஃபேமஸ் ஆகுறதுக்கு என்னவோ இருக்கும். ஆனா, இந்த மாதிரி கார வழி மறைக்கிறதுக்கோ, அது மட்டும் இல்லாம கார்ல போய் விழ்றதோ, இந்த மாதிரி பண்றது தப்பு தானே. ஆனா, இந்த ஒரு யூடியூபர் பண்ண செயல் வந்து அந்த இடத்துல அதாவது கேரளாலயே ரொம்ப ஒரு பெரிய சம்பவம் உருவாக்குன விஷயமா இருந்திருக்குது. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. இந்த செயல் வந்து பார்க்குறதுக்கே எல்லாத்துக்கும் வந்து திகிலூட்டுற வகையில இருந்திருக்குது. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய கருத்த வந்து வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க சரியா? ஆனா முழுக்க முழுக்க என்ன பொறுத்தவரைக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர் பண்ணது தப்பு. நீங்க சொல்லுங்க. பிரியங்கா காந்தி கார வந்து வழி மறைச்சது தப்பா? கரெக்ட்டான்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.